டே 2 ஆஃப் நவராத்திரி. இன்னைக்கான நைவேத்தியம் வந்து புளியோதரை. இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ரெசிபி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இந்த மாதிரி தான் புளியோதரை செய்வாங்க. இந்த புளியோதரைக்காகவே நாங்கள் அடிக்கடி கோவிலுக்கு போவோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/2 அன் ஹவர் முன்னாடியே நான் புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்க புளி சேர்த்துட்டு நல்லா கொதி வரப்போ 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கு. இது கூடவே பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் புளியோதரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு நம்மளோட புளிக்குழம்பு ரெடி. அடுத்து புளியோதரை தாளிப்புக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, இது கூடவே வேறு கடலை சேர்த்துட்டு வரமிளகா, ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்குழம்பு இது கூடவே சேர்த்துட்டு அடுத்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கணும். அவ்வளோதான், கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.